இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம். மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல. அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம். அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா?